அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவக்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் துணை நெய்வேலி மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சங்கத்தினர். கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை மண்டல மீட்டின் உதவி ஆளுநருடைய சிவச்சந்திரன் அவர்களையும், கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ராஜசேகரன் அவர்களையும், செயலாளர் ரோட்டேரியன் நாடிமுத்து அவர்களையும், பொருளாளர் ரோட்டேரியன் சுல்சேராஜ் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையை வழங்க வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கம்பம் கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ராஜசேகர் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இணை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிறுவ வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் தலைத்திட அறமும் தலைத்த நின்றுள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டில் நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலச்சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் மாவட்ட ஆளுநர் ரிட்டரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரிட்டரியன் ஆர் குணபாலன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல மண்டலம் 8 துணை ஆளுநர் வி சிவச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனது சங்கத்தின் செயலாளர் மற்றும் பொருளாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு வருவர வரவேற்கிறேன். மேலும் எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் நிகழ்விற்காக வரவேற்கின்றேன். ஆசார் நல்லசிவம் ஐயா அவர்களையும், இந்த சிறப்பு அழைப்பாளர் அகிலா மேடம் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் நமக்கு காலச்சக்க நிகழ்வில் கற்றுக்கொண்டு ஆசார் மூச்சு பயிற்சியை எடுக்க இருக்கும் விஜிலா அம்மையார் அவர்களையும், பனைப்பொருட்கள் தயாரிப்பு பற்றி விளக்கம் அளிக்க இருக்கும் கௌரி நித்யானந்த அம்மையார் அவர்களையும் வருகன வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இந்த கால வேளையில் வருகன வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1029 நாட்களாக சிறப்பாக நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கின்றோம் என்று எங்கள் கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சார்பாக நிகழ்ச்சி தொகுப்பு வகிப்பதில் மிகவும் பெருமை கொள்கின்றேன். வாய்ப்பு எடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார். சிறப்பு. இன்றைய காலை வேளையில் அற்புதமாக இந்த நிகழ்வை சிறப்பித்து வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்து கொடுத்த கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ராஜசேகர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் இன்றைய ஆசிரியர் தொடர்ந்து நமக்கு பல்வேறு ஆசிரியர்கள் உருவாகி காலச்சக்கரத்தை அலங்கரித்து வருகின்றனர். அந்த அலங்கரிப்பு என்றும் தாய்ப்பால் நமக்கு கிடைத்திருக்கும் அம்மையார் அவர்கள் இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க இன்றைய ஆசிரியர் அம்மையார் அவர்கள் கற்புடன் நடைபெறுகிறார். அன்மியூட் பண்ணீங்கம்மா, வீட்டுல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இறைவா, என்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், மாற்றக்கூடியதை மாற்றும் மனத்துடிவும், இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். தெளிவு குருவின் திருமேனி காத்தல், தெளிவு குருவின் திருநாமம் ஜப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே.
தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே. நன்றி நன்றிங்கம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். கண்களை மூடிய நிலை, கைகளில் சின்முத்திரை, சுகாசனம் அல்லது வஜ்ராசனம் அமரவும். நீண்ட மூச்செடுத்து அகர ஓசை. ஆ அடுத்து நீண்ட மூச்சு எடுத்து கையில் சின்மய முத்திரை, உகர ஓசை. ஊ நீண்ட மூச்சு எடுத்து கையில் ஆதி முத்திரை, மகர ஓசை. ஓய்வு. வைகரை துயிலெழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. 2 கைகளையும் சேர்த்து கண்களில் உரசி எடுக்கவும். இந்த ஆசனங்கள் அனைத்தையும் பயிற்றுவித்த ஆசான் அனைவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். கண்ணப்பன் பூங்கொடி அம்மா, ஜெகநாதன் பாரதி தேவி அம்மா, நல்ல சிவம், தனலட்சுமி அம்மா எல்லோரும் எங்களுக்கு நன்றாக சிறப்பாக பயிற்சி அளித்து வந்தார்கள். அவர்களை வணங்கி இந்த ஆசனங்களை தொடங்க இருக்கிறேன். முதலில் உடலை சூடுபடுத்தும் பயிற்சி. கால்களை நீட்டவும், விரல்களை மேலும் கீழுமாக அசைக்கவும். அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். மூட்டுகளை நெற்றியில் தொடவும் மடக்கி. 1 2 3 4 5 6. ஓய்வு. இப்போது நின்ற நிலைக்கு வருவோம். நின்ற நிலை பயிற்சிகள். முதலில் கணுக்காலுக்கான பயிற்சி. உடல் சூடுபடுத்தும் பயிற்சிகள் 5 நிமிடம் செய்ய வேண்டும். கால்களை உயர்த்தி வலது காலை வலப்புறமாக 3 வட்டம், இடப்புறமாக 3 வட்டம். கணுக்கால்களை சுற்றவும். 1 2 3. 1 2 3. இடது காலை தூக்கி அதே போல் 3 முறை வலப்புறம், 3 முறை இடப்புறமாக சுற்றவும். 1 2 3. 1 2 3. ஓய்வு. நீண்ட மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு 2 முறை. மூட்டுக்களை வலது புறமாக 3 முறை, இடது புறமாக 3 முறை சுற்றவும். 1 2 3. 1 2 3. ஓய்வு. நீண்ட மூச்சு.
உள்மூச்சு வெளிமூச்சு 2 முறை. இடுப்பில் கைகளை வைத்து இடுப்பை வட்டமாக 3 முறை வலப்புறம், 3 முறை இடப்புறமாக சுழற்றவும். 1, 2, 3. 1, 2, 3. ஓய்வு. இனி ஷோல்டருக்கான பயிற்சி. கால்களை சிறிது இடைவெளி விட்டு வைத்து பெருவிரலை இணைத்தபடி வைத்து 1, 2, 3, 2. 1, 2. ஓய்வு. நீண்ட மூச்சு. உள்மூச்சு வெளிமூச்சு. இனி கைகளுக்கான பயிற்சி, தோள்பட்டைக்கான பயிற்சி. கைகளை உடல்களை சேர்த்து வைத்து கீழிருந்து மேலாக பின்புறம் நோக்கி சுற்றவும். 1, 2, 3. இப்போது எதிர்ப்புறமாக சுற்றவும். 1, 2, 3. இப்போது இடது கை கீழிருந்து பின்புறமாக மேல் நோக்கி வரவும். 1, 2, 3. எதிர்ப்புறமாக சுற்றவும். 1, 2, 3. ஓய்வு. நீண்ட மூச்சு. 2 கைகளையும் கோர்த்து முழங்கை தொடுமாறு வைத்து வட்டமாக சுற்றவும். 1, 2, 3. இப்போது இடதுபுறமாக சுற்றவும். 1, 2, 3. ஓய்வு. மணிக்கட்டுகளை சுற்ற வேண்டும். 1, 2, 3. எதிர்ப்புறமாக 1, 2, 3. விரல்களை கை விரல்கள் மடக்கி நீட்டவும். 1, 2, 3. ஓய்வு. இப்போது கழுத்திற்கான பயிற்சி. கழுத்தை வட்டமாக, தலையை வட்டமாக சுற்ற வேண்டும். தாடையை கீழ் நோக்கி வைத்து வலப்புறமாக கீழிருந்து மேலாக பின்புறமாக சுற்றி வர வேண்டும் 3 முறை. 1, 2. மெதுவாக சுற்றவும். 3. இப்போது எதிர்ப்புறமாக வட்டமாக சுற்றவும். கீழிருந்து மேலாக. 1, 2, 3. ஓய்வு. இப்போது நாம் உடலை சூடுபடுத்தும் மூட்டுகளுக்கான பயிற்சிகளை செய்துவிட்டோம். இனி ஆசனங்கள் தொடர்வோம். ஆசனங்கள் நம்முடைய உடலையும் உயிரையும் மனதையும் ஒன்றிணைத்து இறைநிலையோடு நம்மை ஒன்றிணைக்க உதவுகின்றன. முதலில் தாடாசனம். நேராக நின்று கைகளை தலையை மேல் வைத்து உள்ளங்கை வானத்தை பார்த்தமாறு வைத்தவாறு மேல் நோக்கி வைக்கவும். உங்களுடைய குதிகாலை மேல் நோக்கி உயர்த்தவும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயர்த்தவும். 1, 2, 3, 4, 5, 6, 7,
8, 9, 10. ஓய்வு. நீண்ட மூச்சு. உள்மூச்சு, வெளிமூச்சு. உள்மூச்சு 5 எண்ணிக்கை எடுக்கும்போது வெளிமூச்சு 6 எண்ணிக்கையாக விடலாம். இப்போது ஏகபாதாசனம் செய்ய இருக்கின்றோம். ஏகபாதாசனம், உங்களுடைய இடது காலை ஊன்றி வலது காலை தொடை மீது வைத்து கைகளை மேல் நோக்கி கூப்பவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நீண்ட மூச்சு. உள்மூச்சு, வெளிமூச்சு. இப்போது வலது காலை ஊன்றி இடது காலை தொடையில் வைத்து கைகளை மேலே குப்பவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஏகபாதாசனம் நம்முடைய கவனத்தை கூட்டுகிறது. இடுப்பு, தொடை வலிமை பெற உதவுகிறது. இந்த மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு. இப்போது கோணாசனம். நேராக நின்று இடது கையை தொடையின் பக்கமாக வைத்து வலது கையை தலைக்கு மேலாக கொண்டு வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இடது பக்கமாக சரியவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. இந்த மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு. இப்போது வலது கையை தொடை பக்கமாக வைத்து இடது கையை தலைக்கு மேல் கொண்டு வந்து வலது புறமாக வளையவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நம்முடைய இடுப்பு சதைகள் இணக்கமாகவும் வளையும் தன்மை உடையதாகவும் கைகால் நல்ல வலுப்படுத்தப்படுவதாக உள்ளது. ஓய்வு. அடுத்தது திரிகோணாசனம். இந்த 2 கால்களையும் ஒரு 1.5 அடி இடைவெளியில் வைத்து கைகளை பக்கவாட்டில் நீட்டி வலது கையால் இடது பெருவரலை தொட வேண்டும். இடது கை மேல் நோக்கி இருக்கவாறு, கண்கள் இடது கையை பார்த்தவாறு இருக்க வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. இப்பொழுது இடது கை வலது பெருவரலை தொடுமாறு வைக்கவும். வலது கையை கண்கள் மேல் நோக்கியவாறு இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நீண்ட மூச்சு. உள்மூச்சு, வெளிமூச்சு 2 முறை. இப்போது உட்கட்டாசனம், சேர் பொசிஷன். 1, 2, 3,
4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நீண்ட மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு 2 முறை. நகலாசனம். உங்களுடைய கால் விரல்களை ஊன்றி குதிகாலில் அமர்ந்து கைகளில் சின்முத்திரை வைத்து இருக்கவும். இது பெருங்குடலை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு ஆசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. இப்போது நம்ம அமர்ந்த நிலை ஆசனத்தை செல்வோம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து பூனை ஆசனம் செய்வோம். கைகளை முட்டியிலிருந்து கீழே வைத்து கைகளை ஊன்றி நிற்கவும். தலை மேலே உயர்த்தும் போது மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து கொண்டே மூச்சுக்காற்றை உள்ளிழுத்துக் கொண்டே தலையை மேலே உயர்த்தி முதுகு மேல் நோக்கி வளையுமாறு இருக்க வேண்டும். தலையை உள்நோக்கி குனியும் போது மூச்சுக்காற்றை விட்டவாறு முதுகு கீழ் நோக்கி வளைய வேண்டும். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஓய்வு. நீண்ட மூச்சு. மேலாசனம். வஜ்ராசனத்தில் அமரவும். கைகளை மேலே உயர்த்தி தரையில் உங்களை நெற்றி போட்டு படுமாறு தரையை தொடரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மூச்சை வெளியிட்டவாறு மேல் நோக்கி வரவும். நீண்ட மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு. கோமுக ஆசனம். இடது காலை கீழ் நோக்கி மடித்தவாறு வைத்து வலது காலை மேல் நோக்கி வைத்து பெருவிரல் இரண்டையும் கைகளால் பிடித்துக் கொண்டு மூக்கி நுனியால் முழங்காலை தொடவும். மூச்சை உள்ளிழுத்து வெளியிட்டவாறு கீழே வரவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. இப்பொழுது வலது கையை மேல் நோக்கி எடுத்து இடது கையை பின்னால் வைத்து 2 கைகளையும் கோர்க்க வேண்டும். கோர்த்து பிடித்து தலை கண்களால் நேரான பார்வை பார்க்க வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நீண்ட மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு 2 முறை. இப்போது கால்களை மாற்றி செய்யவும். வலது காலை கீழே வைத்து இடது கால் அதன் மேல் வைத்து கைகளால் பெருவிரலை பிடித்துக் கொண்டு மூக்கி நுனியால் மூச்சை உள்ளிழுத்து வெளியிட்டவாறு மூக்கி நுனியால் முட்டங்காலை தொடரும்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அது இடது கை மேலெடுத்து வலது கையா 2 கைகளையும் கோர்த்து நேரான பார்வை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நீண்ட மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு. இப்ப நம்ம ஆசனங்கள் அடுத்த நிலை ஆசனங்கள் உள்ளன. அடுத்த நிலையில் அர்த்த சக்கராசனம் செய்வோம். ரெண்டு கால்களையும் முட்டங்காலம் அடக்கி குதிகாலை கைகளால் பிடிக்கவும். உங்களுடைய உடலை தலை தரையில் இருக்கட்டும், உடல் மேலே வரட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நீண்ட மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு. பவளமுத்தாசனம். கைகளால் கால்களை பிடித்து தலையானது முட்டங்காலில் தொடுமாறு வைக்கவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. இதுல நமக்கு ஊஞ்சலாசனம் செய்யலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓய்வு. மூச்சு பயிற்சிக்கு வருவோம். பிராணாயாமம். பிராணாயாமத்தில் பல வகைகள் உள்ளன. கபாலபதி, பஸ்திரிகா, நாடி சுத்தி. கபாலபதி நம்முடைய மண்டையோட்டில் உள்ள இரத்தத்தை சீர்படுத்துகிறது. கைகளில் சின்முத்திரை. சுகாசனத்தில் 6, வஜ்ராசனத்தில் அமரவும். கைகளில் சின்முத்திரை, இடது கையில் சின்முத்திரை, வலது கையில் நாசியாந்திரை வைத்து வலது மூக்கை அடைத்து இடது மூக்கின் வழியாக மூச்சு காற்றை வேகமாக வெளியிடவும். ஓய்வு. இப்போது வலது மூக்கை அடைத்து இடது மூக்கை அடைத்து வலது மூக்கின் வழியாக மூச்சு காற்றை வெளியிடும். ஓய்வு. நீண்ட மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு. பஸ்திரிகா. மூச்சை உள்ளிழுத்து வெளியிட வேண்டும். இடது மூக்கை அடைத்து வலது மூக்கின் வழியாக செய்ய வேண்டும். ஓய்வு. நீண்ட மூச்சு. இது செய்வதால் நமது முகம் நன்றாக பொலிவு வருகின்றது. 2 நாடிகளும் திறப்பதற்கு வசதியாக உள்ளது. ஒரு நாடி சுத்தி. இடது மூக்கில் மூச்சு காற்றை உள்ளிழுத்து நிறுத்தி வலது மூக்கின் வழியாக வெளியிட வேண்டும். வலது மூக்கில் இழுத்து இடது மூக்கின் வழியாக வெளியிட வேண்டும். இடது கையில் சின்முத்திரை, வலது கையில் நாசிக முத்திரை, வலது மூக்கை அடைத்து இடது மூக்கின் வழியாக தொடரும்.
ஓய்வு. அமைதியாக கைகளில் சின்முத்திரை வைத்து கண்களை மூடி நம்முடைய உடலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கவனிப்போம். மெதுவாக நீண்ட மூச்சு, ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கொண்டு கவனிப்போம். செந்தலை, நெற்றி, கண்கள், மூக்கு, வாய், காதுகள், பின்னந்தலை, கழுத்து பகுதி, தோள்பட்டை, கைகள், கைவிரல்கள், மேல் முதுகு, நடுமுதுகு, கீழ் முதுகு, மார்பு பகுதி, மேல் வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதிகள், தொடைகள், கால் மூட்டுக்கள், வெண்டைக்கால்கள், கணுக்கால்கள், பாதங்கள், அடிப்பாதம், விரல்மணி, நகங்கள் எல்லாத்தையும் ஒரு சேர கவனித்து ஆழ்ந்த மூச்சு. நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன். நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் மன நிறைவாக இருக்கின்றேன். என்னை வழிநடத்துகின்ற இறைவனுக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இந்த வாய்ப்பளித்த குணபாலன் ஐயாவிற்கும், ரோட்டரி சங்கங்களுக்கும், ஆசான் அனைவருக்கும், பயிற்சி அளித்த ஆசான் அனைவருக்கும், எங்களை இயற்கை வாழ்வில் வழிநடத்துகின்ற அனைத்து ஆசான்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். எடுக்கிறதுக்கு ரொம்ப பயந்தாங்க. அவங்க எடுக்கிறத பார்த்தா நம்ம பயப்பட வேண்டும். சிறப்பான ஒரு இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த மேடம் அவர்களுக்கு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். நன்றி. நன்றி. இன்றைய வகுப்பினை பற்றி இன்றைய வகுப்பினை பற்றி நம்முடைய ஐயா அவர்கள் நம்மளுடைய கருத்துக்களை கூட அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக அம்மா இப்ப வகுப்பெடுத்தாங்க. தங்குதடையின்றி நல்லா சிறப்பாக ஓய்வு நிலை கொடுத்து மூச்சு பயிற்சி இடைவேளை விட்டு ஆசனங்கள் நல்லா பர்ஃபெக்டா கொடுத்தாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும் போதே தெரியுது, நல்ல அனுபவம் இருக்கு. மிக சிறப்பாக பயிற்சி அளித்த அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. மேலும் பயிற்சிகளை கற்றுக்கொண்டு முழுமையான ஒரு ஆசிரியராக விளங்கி அனைவருக்கும் உடல்நலம் உள்ளநலம் சார்ந்து நல்ல பயிற்சி கொடுத்து இந்த காலை சக்கரத்தில் மீண்டும் மீண்டும் வந்து பயிற்சி அளிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக
நன்றி ஐயா. உங்களுடைய பயிற்சி வந்து எங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஐயா. அங்க வந்து எளிதாக கற்றுக்கொள்ள நீங்கள் மிகவும் எளிதாக கற்றுத் தருகிறீர்கள். நன்றி ஐயா. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பு சந்தோஷம். ஐயாவுக்கு இந்த குறிப்பு என்னன்னாக்க மாதம் ஒரு வருடம் ஒரு ஆசிரியர் உருவாகி நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ஆசிரியர் உருவாகி சிறப்பான நிகழ்வு ஏற்படுத்தி இன்றைய வேளையில் நமக்கு பயிற்சி படித்த விடாமையாரி வாழ்த்தி நிகழ்ச்சியை சிறப்பித்து நிகழ்ச்சிக்கு நன்றிகளையும் நன்றி. சவுண்ட் கொஞ்சம் கம்மியா கேக்குதுங்க. அப்படிங்களா? இப்ப பரவாயில்லைங்களா? நான் வெளியில இருக்கேன். ஓ சரி சரிங்க. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கொஞ்சம் கேக்குது, பரவாயில்ல. ஓகே நன்றிங்க ஐயா. நல்ல செய்யுங்க ஐயா. நன்றிங்க. அடுத்ததாக நமக்கு பனை சார்ந்து நமக்கு வந்து இள குணாலப்படம் சிறப்பாக வழிநடத்தியதை நமக்கும் தினம் தினம் சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கும் கௌரி நித்யானந்த அம்மையார் அவர்கள் சென்ற வாரமும் நமக்கு பனை சார்ந்த பொருட்களை சிறப்பாக அளித்தார்கள். அந்த வகையிலே இன்றும் பனை சார்ந்த பொருட்களை தயார் செய்து நம்மிடம் அதை சிறப்பிக்க வேண்டும் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு அந்த பனை சார்ந்து எப்படி பொருட்களை தயார் செய்ய முடியும்? இந்த காலகட்டத்தில் வந்து பனை சார்ந்த பொருட்கள் வந்து தயார் செய்வது உங்களுக்கு இது சீசன் கிடைக்கக்கூடிய நேரம். அதனால வந்து அனைவருக்கும் ஒரு நல்ல நிகழ்வாகவும் திகழும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு சிறப்பான முறையில் நமக்கு பனை சார்ந்த பொருட்களை தயாரிப்பு எப்படி விளக்கமளிக்க கௌரி நித்யானந்தம் அம்மையார் அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து வணக்கங்க ஐயா. இன்னைக்கு பனை சார்ந்த பொருட்கள் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு 2-3 டிஷ் பார்க்கலாங்க ஐயா. கண்டிக்கிறீங்களா? தெரியுதுங்களா ஐயா? கேக்குதுமா. பனங்கிழங்கு வேக வச்சு பனங்கிழங்கு இருக்கு. இது வேக வச்ச பனங்கிழங்கு காலையில வேக வச்சேன். இதை வந்து துருவி இது எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாயாசம் பார்க்கணும். துருவி எடுத்திருக்கேன் பாயசத்துக்காக. இதை நம்ம அப்படியே வந்து காய்ச்சின பால். நேற்றுக்கு வந்து நுங்கு வந்து நம்ம காசாம போட்டோம். ஏன்னா அது இயற்கையா கிடைக்க வேண்டிய பொருள்னால அது காசாம பால் அது அப்படியே போட்டோம். இப்போ வந்து இந்த பசும்பால்ல பாயசம் பண்ணி பார்க்கலாம். காய்ச்சின பால்ல நம்ம ஏற்கனவே இது வந்து வேக வச்சு பனங்கிழங்கு தான். அதனால நம்ம அப்படியே கூட ஒரு நாட்டு சர்க்கரை 2 நாட்டு சர்க்கரை கப்புல நாட்டு சர்க்கரை காய்ச்சின பால், பனங்கிழங்கு அந்த துருவுனது, 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள், முந்திரி திராட்சை போட்டோம்னா இது வந்து பனங்கிழங்குல வேக வச்ச பனங்கிழங்குல பசும்பால் போட்டு பாயாசம். தெரியுதுங்களா ஐயா? தெரியுதுங்கம்மா. இது பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நேத்திக்கு வந்து என்ன பண்ணேன், பதனி கிடைச்சது கொஞ்சம். இந்த பதனியில வந்து பதனிலேயே அரிசி ஊற வச்சு அரைச்சி குழி பணியாரத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து புட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு.
இது வந்து பனங்கிழங்கு ஒரு 4, 5 நாள் முன்னாடி பனங்கிழங்கு வாங்கி வேக வச்சு, அத வந்து சின்ன சின்ன வெள்ளியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம புட்டு நார் எடுத்து வெளிச்சத்துல நார் எடுத்து இப்படி இருக்கும். இது இப்படியே காய வச்சது. இத அரைச்சு பொடியாக்கி இதுதான் ஒடியல் மாவு. இந்த ஒடியல் மாவு சேர்த்து தான் நம்ம சப்பாத்தி செய்யலாம், அல்வா செய்யலாம். கோதுமை மாவு கூட சேர்த்து அல்வாவு, அரிசி மாவு கூட புட்டு செய்யலாம். இப்ப அரிசி மாவு கூட புட்டுக்கு வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம் ஐயா. இது ஒடியல் மாவும், அரிசி மாவும் கலந்திருக்கேன். ஒடியல் மாவும் தனியா பண்ணா கொஞ்சம் சிறுங்கசப்பா இருக்கும். அதனால அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பு தண்ணி தெளிச்சு, இப்போ இது புட்டுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு நிமிஷங்க ஐயா. இப்ப நம்ம குழி பணியாரம் ஊத்துறது எப்படி இது பார்க்கலாம். இது வந்து நேத்திக்கு பதனிலேயே அ அரிசி, அதாவது பாரம்பரிய அரிசிலாம் போட்டு குழி பணியாரத்துக்காக அந்த ஊற வச்சு நைட் அரைச்சு வச்சிருக்கேன். இத நம்ம ஊத்திருவோம். இது வெள்ள பணியாரம் தான். இது வெல்லம் போட்ட இனிப்பு பணியாரம் ஊத்துறோம். ஏன்னா பதனி கொஞ்சம் இனிப்பும், புளிப்புமா தான் இருக்கும். அது வேற ஒரு சுவை. அதனால இனிப்பு தான் ஈஸியா வரும். கொஞ்சம் சூடா இருக்கு. இதுலயே தேங்காய் பூ போட்டு, நாட்டு சர்க்கரை, சுக்கு, ஏலக்காய் தூள் போட்டோம்னா, பனங்கிழங்கு மாவுல புட்டு. ஒடியல் மாவுல புட்டு. ரொம்ப வாசனையா இருக்கு. அத எடுத்துட்டு அந்த கடாய் வச்சுரு. இறக்கிட்டு. இன்னொன்னு வந்து லட்டு ஒண்ணு பார்க்கலாம். எள்ளும் லட்டுக்கு வந்து அதாவது பனங்கிழங்கு மாவு வேக வச்ச மாவு துருவி வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு வந்து லட்டு புடிக்கலாம். அதிலேயே லட்டும் புடிக்கலாம். இந்த மாரி ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர் பழங்கள வந்து கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கேன். அத கொஞ்சம் லேசா ஒரு ஒரு சின்ன ஒரு பல்ஸ் மோட்ல அரிச்சு, அது உள்ள அதுல போட்டு அப்படியே புடிச்சோம்னா அது லட்டு ஆயிடும். குடுத்துரு. இந்த வேர்க்கடல குடு மொளா அப்படியே அரைச்சு. வேர்க்கடல.
மிளகா 2, எள்ளு 2, பூண்டு. இதோ இருக்கு. எள்ளு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது பொரியுது. பொரிஞ்ச உடனே எடுத்துடலாம். பூண்டு. இது பனங்கிழங்கு மாவு, ஒடியல் மாவு ஜலிச்சது இருந்தது. அது கொஞ்சம் கொரன்னு இருக்கிறதுனால அப்படியே நம்ம இது இது வந்து காஞ்சதுல இன்னைக்கு செஞ்சிடலாம். அன்னைக்கு பச்சையா சொன்னோம். இப்ப இன்னைக்கு காஞ்சதுல லேசா வறுத்துட்டு இத அரைச்சுக்கிட்டு அம்மா வாய்ஸ் வரலம்மா. கௌரி அம்மா மியூட் பண்ணிட்டீங்க பாருங்க. மியூட் பண்ணிட்டீங்க. சரி சரிங்க ஐயா. இது வந்து வேக வச்ச பனங்கிழங்கு துருவனதுல பாயாசம். கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. யாருக்குமே வாய்ஸ் காதுல விடல. அப்படிங்களா ஐயா? இது வேக வச்ச ஆமாங்க. பனங்கிழங்கு துருவனதுல இது பாயாசம் ஐயா இது. ம். தெரியுதுங்களா? கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுமா. இப்ப கேக்குது. இது வந்து ஒடியல் மாவு, அரிசி மாவு கலந்த புட்டு இது. தேங்காய் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இது புட்டுங்க ஐயா இது. ஆமா மொளாப்படி மாதிரி. கௌரி அம்மா மியூட் ஆயிடுச்சுங்கம்மா. கௌரி அம்மா அன்மியூட் பண்ணிடுங்க. ஓகேம்மா. இது அடிக்கடி இந்த இப்ப மொளாப்படி அரைச்சிருக்கோம் ஐயா.
இதுதான் காரத்துக்கு ஒண்ணு மொளாப்பொடி இது. வேர்க்கடல, எள்ளு, புளி, உப்பு, மிளகா போட்டிருக்கேன். அ பனங்கிழங்கு, அந்த பனங்கிழங்கு அதாவது ஒடியல் மாவுல ஜலிச்சது இருந்தது இல்லையா? அந்த கொரகொரப்பா இருக்குமே, அந்த இட்லி பொடி மாதிரி இது பண்ணியிருக்கோம் இது. இது புளிப்பல. இது நேத்திக்கு வந்து பதனில ஊற வச்சு அரைச்ச மாவு அதாவது பாரம்பரிய அரிசியில அரைச்ச குழி பணியாரம்யா அது. ஐயா, இந்த 4 தான்யா ரெடி பண்ணேன். ஓகே ஓகேங்கம்மா. முடிஞ்சிச்சிங்களா? முடிஞ்சிச்சுங்கய்யா. சரி சரி. என்ன 2, 3 இது மியூட் ஆயிடுச்சு நீங்க பேசக்குள்ள. எப்படி ஓ! சரி, சரி. நான் கவனிக்கலையா நானு. வாய்ஸ் கிளியரா கேட்கல. கிளியர் ஓ! இல்ல, கிளியர் சரி. இருந்து நீங்க பேசக்குள்ள கிளியரா நான் மியூட்ல போயிட்டு இருக்கு. மியூட்ல போயிட்டு பிறகு. ஆ சரி, சரி சரிங்க. ஓகே. முடிஞ்சிச்சுங்களா? முடிஞ்சிச்சுங்கய்யா. சரி ஓகே 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 ஓகே. இல்ல இல்ல. ஓகே ஓகே. சிறப்பு. ஏதாவது டவுட்னா இதுல கேளுங்கய்யா. நான் சொல்றேன் நானு. ஒருவேள அது அதாங்கம்மா அதாங்கம்மா. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா, அ அ அம்மாவ பொறுத்தவரைக்கும் நேத்து அதாவது ஒரு பொருள் கிடைக்குது. எனக்கு வந்து பதநீர் இன்னைக்கு கிடைச்சிருக்கு, பனங்கிழங்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நான் இத வந்து தெளிவுபடுத்துறேன். நாளைக்கு வந்து வகுப்புல நான் எல்லாருக்கும் சொல்லணும். அப்படிங்கிறத வந்து நேத்து சொன்னாங்க. அதாவது எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால், இந்த அளவுக்கு நமக்கு வந்து குடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ப நெனச்சு பார்க்கணும். அதாவது ஏதோ வகுப்பெடுக்க சொல்றாங்களே அப்படின்னு இல்லாம, நமக்கு கிடைச்சத வந்து காலச்சக்கரத்து குழுவுக்கு வந்து எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணுங்கிற அந்த பெரிய எண்ணம் வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அத வந்து லட்டு லட்டு. உடனே நேத்து தெரியப்படுத்தி, இந்த செய்திய வந்து நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். குழுவுல வந்து நாளைக்கு இதற்குண்டான ஒரு 4 டிஷ்ஷ வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து பனங்கல்ல. நேத்து காலையிலேயே அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இன்னைக்கும் பன அத பாருங்க அருமையா அந்த அ அ கிச்சன்ல வச்சு எல்லாத்தையும் நமக்கு அவங்க வீட்டு கிச்சனையே நம்மள்ட்ட காமிச்சு இவ்வளவு பொருட்கள் இருக்கு, இவ்வளவு செய்கைகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களோட கிச்சன் கிடையாது. காலச்சக்கரத்தின் கிச்சன் அது. அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது. சிறப்பா ஏன்னா அவங்க எண்ணங்கள் என்பது நம்மளுடைய எண்ணத்தோட வெளிப்பாடு தான் அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே. அப்படி இவங்கெல்லாம் நம்மளோட எண்ணங்கள வந்து தான் அவங்க இன்னைக்கு சிறப்பா வெளிப்படுத்தியிருக்காங்க. நாட்டுச்சக்கர அருமையா நாட்டுச்சக்கர. அருமையான விஷயம். ஒண்ணு அருமையான விஷயம். இத வந்து நினைச்சு பார்க்கவே ரொம்ப பூரிப்பா இருக்கு. ஏன்னா, இதுல இவ்வளவு பேர் கலந்துக்கிட்டு ஒரு பயனுள்ள ஒரு பொருள, பயனுள்ள நிகழ்வ, பயனுள்ள வேலையில நம்ம வந்து கத்துக்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். இன்றைய காலகட்டத்துக்கு இந்த நேரத்துக்கு தேவையான விஷயம்னு வச்சுக்கங்களேன். கண்டிப்பாக இது வந்து நம்ம எல்லாரும் உணர வேண்டும். சரி. இந்த உணர்தல் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா காலச்சக்கரத்திலிருந்து பயணிக்கிறது என்பதை விட, இது மாரி ஒரு பயனுள்ள நிகழ்வு வந்து மற்றவங்களுக்கு குடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கங்களேன். அந்த ம். செய்தி வந்து உணர்த்துறாங்க. நமக்கே அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா வந்து இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள குடுக்குறது நமக்கே பெரிய சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள்ங்கம்மா, கௌரி அம்மா. நன்றி. உங்களுடைய நன்றிங்கய்யா. இது லட்டு ஒண்ணு போட்டு செஞ்சுடுறேன்யா. இந்த பாருங்க அடுத்தது எல்லாத்தையும் செய்றாங்க சரி. இந்த காலையில இப்படி உட்கார்ந்து செய்ய வச்சுட்டு, எங்கள பார்க்க வச்சுட்டு செய்றது தான் எங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எல்லாரும் குடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுருவோம். கிட்டத்தட்ட குழுவுல வந்து குடுத்துடலாம்யா, குடுத்துடலாம்யா. நேரடி அப்ப நிகழ்வுல வந்து குடுத்துடலாம்யா. பாருங்க, உங்க நேரடி நிகழ்வுக்காக டிஷ்ஷே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சாப்பிட விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக நேரடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். ஏன்னா, இன்னைக்கு பனை சார்ந்த லட்டு, பாயாசம் எல்லாமே அம்மா வந்து நமக்கு சிறப்பா செய்து காமிச்சுட்டாங்க. இத வந்து நேரடியா குடுக்குறதுக்கும் ரெடி பண்றேன் அப்படின்ட்டாங்க. வாழ்த்துக்கள். ரெடி ஆயிடுச்சுங்களாம்மா லட்டு? ரெடி ஆச்சுங்கய்யா. லட்டு லட்டு. ஓகே. இந்த குழந்தைங்களுக்காக அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு, அந்த நீங்க பனங்கிழங்கு துருவுனதுங்கய்யா அது. நீங்க அப்படியே தயார் பண்ணிட்டு நாட்டு இருங்க. சர்க்கரை போட்டு, நெய் போட்டு ஐயா? ஓகே. நீங்க லட்டு தயார் பண்ணிட்டு இருங்க. சரிங்கய்யா. தயார் பண்ணிட்டு இருங்க. நீங்க எப்படி தயார் பண்ணீங்க? எப்படி இந்த செய்திகள சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆசான் அ அகிலா குணாளன் மேடம் இருக்காங்க. இப்ப அவங்களுடைய சரி, சிந்தனை சரிங்க.
அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா சரி. அவங்களும் இந்த சொன்ன விஷயங்கள் இப்ப இந்த அளவுக்கு இதுல கிடைக்குதுங்குள்ள அவங்களோட செய்திகள் என்னவா இருக்குன்னு நம்ம கேட்போம். நன்றி, நன்றிங்கம்மா. அகிலா குணாளன் மேடம், நன்றி, நன்றி. உங்களுடைய காலை கருத்து. வணக்கம் எல்லாருக்கும். மன்னிக்கணும், ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ணிட்டேன். ஆமா, கொஞ்சம் வேலை கொஞ்சம் ரெண்டா ஜாயின் பண்ணீங்க. கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஆனா 5 டிஷ் மின்னல் வேகத்துல ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. ஆனா அதுக்குள்ள வந்து எவ்வளவு வேலை, எவ்வளவு பிளானிங் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு 20 நிமிடங்கள்ல வந்து ஒரு 5 வகையான உணவுகள் பண்றது வந்து அதுக்கான பிளானிங் ரொம்ப முக்கியம். அ அதுக்கு முதல்ல வந்து பாராட்டுக்கள், வணக்கங்கள் முதல்ல. அ ஏன்னா எவ்ளோ ந எ இது எதுவுமே நான் வந்து செஞ்சு காமிச்சது கிடையாது. அ இது வந்து ஒரு டிஸ்கஷனா நம்ம வந்து சொல்றத இவ்வளோ தூரம் அவங்க உள்வாங்கி, ஆ குறிப்புகளை எடுத்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்றது போகும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நிறைவா இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆ முக்கியமா வந்து ஆ கௌரி அம்மா வந்து அ நெ நெறைய டிஷ்ஷஸ் சொல்லியிருக்கோம். அதுல வந்து அவங்க அவங்க குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள எடுத்து பண்ணுவாங்க. அந்த விதத்துல வந்து அந்த லட்டு, அந்த ட்ரை நட்ஸ் லட்டு ஒண்ணு சிறப்பு. அதே மாதிரி பனங்கிழங்குல வேக வச்ச பனங்கிழங்குல பாயாசம். அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஆ ஆ அதே மாதிரி புட்டு சொன்னாங்க. ஆ அதுக்கப்புறம் வந்து குழி பணியாரம். இந்த குழி பணியாரம் வந்து ஆ அ இதுக்கு வந்து நேரம்ன்றத தாண்டி நம்ம வந்து அத வந்து மாவ ஆட்டி அத எடுத்து வச்சு பக்குவம் பண்ணி அதுக்கப்புறம் போட வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாமே ஒரு ஒரு நாள்ல பிளான் பண்ணி பண்ணுனது வந்து உண்மையிலேயே சிறப்புங்கம்மா. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், வணக்கங்கள் முக்கியமா. ஆ ஆ எல்லாமே வந்து நல்லா நல்லா வந்திருந்தது. ஆ நெறைய பேருக்கு வந்து நம்ம சமைக்கும்போது ஒரு சிலவங்க வந்து இப்ப எனக்கெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு 10 தடவ வந்து வீடியோ பார்ப்பேன். இல்ல இது எப்படி பண்றாங்க? எந்த பக்குவத்துல பண்றாங்க? ஆ அது வந்து ஒரு 10 தடவ ஃபெயில் ஆகும். அதுக்கப்புறமா வந்து திருப்பி தொடர்ச்சியா அத பண்ண பண்ண தான் வந்து அந்த ரெசிபி வந்து சரியா வரும். அப்படின்னும்போது கௌரி அம்மாவோட முயற்சிகள் அதுல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதல் தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு டிஷ்ஷும் அவங்க எத்தன தடவ பண்ணியிருந்தா, இவ்வளவு அழகா பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து அவங்களோட முயற்சிகள் அதெல்லாமே இருக்குது. அதுவும் போக வந்து ஆம், அ அந்த அந்த பாயாசம்ல வந்து நீங்க ஏலக்காய் இதெல்லாம் சொன்னீங்க. கூட வந்து கொஞ்சம் சுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அ ஆ. அ மேபி நீங்க போட்டிருந்திருக்கலாம், சொல்ல ஆமா, விட்டுருந்திருக்கலாம். ஆமா. பட் சொல்ல மறந்துட்டேன். அது சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். சுக்கு, ஆ, ஏலக்காய் சேர்த்து தான் அரைச்சு வச்சிருக்கேன். சிறப்பு. அது ஒண்ணுதான். மத்தபடிக்கு வந்து என்ன சொல்றது? அ அ எல்லாமே மிக அருமைங்கம்மா. சொல்றதுக்கு வார்த்தைகள் எதுவுமே இல்ல. நன்றி, நன்றி, வார்த்தைகள் வரல நன்றி. அப்படின்னு தான் சொல்லுவேன். சிறப்பா பரவால்ல. நீங்க இருந்தது. நீங்க அந்த அளவுக்கு துல்லியமா சொன்னீங்க. அந்த நீங்க சொல்றதுக்காகவே நாங்க செய்யணும்னு ஒரு ஆர்வமா இருந்தேன் நானு. இந்த அளவுக்கு துல்லியமா சொல்ல முடியுமா? அது சிறுங்கசப்புனா அது கசப்பு எப்படி எடுக்கிறது? இந்த நார்ச்சத்து இருக்குது. இதுக்கு வந்து இப்படிதான் போடணும். பித்தம் இருக்கும். சுக்கு போட்டு தான் ஆகணும். நீங்க சொல்ற விதம் அவ்ளோ மென்மையா, நல்லா உள்வாங்குற மாதிரி இருக்கும். ஆழ் மனசு வரைக்கும் போகும். அதுதான் இதுல பிளஸ்ஸே நீங்க சொல்றதுல. இது ம். குழிப்பணியாரம் மட்டும் 2 தடவ காலையிலேயே ஊத்துறோம் சரியா வரல. அப்புறம் 3வது தடவ ஏதோ சான்ஸ்க்கு வந்துருச்சு ஒரு 4 மந்த்ரம். அது வந்து வெல்லம் சட்டி அந்த போட்டதுனால. அது வெல்லம் போட வேண்டாம். நீங்க குழிப்பணியாரம் ஆ பண்ணும்போது, மாவு ஆட்டும்போது பதநீர மட்டுமே விட்டு ஆட்டுனா போதும். அந்த பதநீரோட சரி. மெல்லிய இனிப்பே வந்து நல்லா இருக்கும். அந்த சரி, பணியாரத்துக்கு. சரி, சரி. நம்ம வெல்லம் சேர்க்கும்போது திகட்டும். இதுக்கு வந்து ஆமா. நீங்க அது வந்து வேற வரல. சரியா அ வரல. சரி அப்ப 2வது தடவ, இன்னமும் 3வது தடவ ஊத்துன பிறகு தான் கொஞ்சம் வந்துச்சு. அந்த சட்டியும் வந்து கொஞ்சம் அந்த வெல்லம் இனிப்பு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து சரியா வராது. ஆ. அதனால வந்து வெறும் பதநீர மட்டும் விட்டு நம்ம குழி பணியாரம் ஆட்டும்போது, மாவு ஆட்டும்போது, பச்சரிசி, புழுங்கல் அரிசி சம பங்கு, 1 டேபிள் ஆமா, ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் இது உளுந்து அவ்வளோதான். ஊற ஆமா, வச்சுட்டு, நம்ம ஆட்டும்போது பதநீர விட்டு ஆட்டணும். ஆமா. ஆட்டிட்டு இப்போ ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் விட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அத வந்து நம்ம குழி பணியாரம் சுடுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஆ அ சரி. இது வந்து இனிப்பு வந்து குழிப்பணியாரம் ரொம்ப இப்ப தான் ட்ரை பண்ணேன். மத்தெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். குழிப்பணியாரம் இப்ப தான் ட்ரை பண்ணதால சரியா நீங்க இந்த மாதிரி செட் முயற்சி ஆகல. பண்ணி பாருங்க. வெல்லம் போடாதீங்க. சரி. வெல்லம் இது அந்த தனியா வந்து கருப்பட்டியோ, சரி. வெல்லமோ எதுவும் போடாம, ஆ, இது மாரி வெல்லம் இனிப்பா போடும்போது என்ன ஆகிடும் அப்டின்னா, நீங்க வந்து அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு அதிகமா சேர்க்க வேண்டியதா இருக்கும். ஆமா. ஆ இல்ல பச்சரிசி மாவு அதிகமா சேர்த்தீங்கன்னா, ஹார்டா இருக்கும். பணியாரம் வந்து ரொம்ப ஹார்டா ஓ! இருக்கும். அதனால வந்து ஒண்ணு இந்த வாழைப்பழம் இந்த மாதிரி சேர்க்கும்போது, நம்ம வெல்லம் சேர்க்கும்போது கொஞ்சம் ஒட்டாம வரும். இல்லன்னா அது ஆ. ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும்.
இனிப்புல வந்து என்னைக்குமே சரி வந்து சரி. குழிப்பணியாரம் ஒட்டிக்கிட்டு தான் வரும். அவல் கொஞ்சம் போட்டு அரைச்சு சாஃப்டா வரும்ட்டு அது ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. ஆஹ் அது ட்ரையல் அண்ட் எரர் தான். ஒரு ஒரு கட்டத்துல ஆமா. நமக்கே அந்த அளவு தெரியும். இன்னொன்னு வந்து நம்ம வாங்குற அரிசியோட பக்குவமும் இருக்குது. ஒரு சில அரிசி வந்து குழி பணியாரத்துக்கு நல்லாருக்கும். பாரம்பரிய ஆ. ரக அரிசிகளே எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த குறுவை பட்டத்துல வர அரிசி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இட்லி, இட்லி, தோசை, ஓ! பணியாரம் இது செய்யறதுக்கு நல்லாருக்கும். அப்ப குருவை பட்டம்னா 60ஆம் குருவை, கருங்குருவை இந்த மாதிரியான அரிசி வகைகள் வந்து பணியாரம் செய்யறதுக்கு நல்லாருக்கும். இந்த சம்பா ம். பட்டத்துல மாப்பிளை சம்பா வந்து கொஞ்சம் பிசுக்குன்னு இருக்கும். அதாவது கொழ கொழன்னு இருக்கும். அந்த ஓ! அது தூய மல்லி தான் எடுத்தேன். தூய மல்லி வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த அந்த பக்குவத்துக்கு குடுக்காது. அதனால ஓ! நம்ம சரி, தேர்ந்தெடுக்கிற சரி. அரிசி வகையும் ரொம்ப முக்கியம். முக்கியமா ஆஹா. இதுதான் இது நான் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் குறுவை பட்டத்துல இருக்கிற அரிசி வகைகள் எல்லாமே வந்து இந்த டிஃபன் செய்யறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆ சரி, சரி, சரி. சம்பா பட்டத்துல வர்ற இந்த இத விட. அப்ப மாவு வந்து திட்டமா இருக்குது. நல்லாவும் இருக்கு இந்த டிஃபன் செய்யறதுக்கு. இது ஒரு சின்ன குறிப்பு சரி, அவ்வளவுதான். ஆ சரி. நெறைய பேர் வந்து போடுவாங்க. அ மாப்பிள்ளை சம்பால இட்லி போடுவாங்க. எல்லாமே போடுவாங்க. ஆனா மாப்பிள்ளை சம்பா இட்லி வந்து என்ன பொறுத்தளவுக்கு வந்து அந்த அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா வந்து கஞ்சி நம்ம அத வந்து கஞ்சியா செஞ்சு சாப்பிடுறதுக்கு தான் சரியா ஆ. இருக்கும். அத நம்ம கஞ்சியா செஞ்சு சாப்பிடுறது தான் சரியான முறையாவும் இருக்கும். குறுவை பட்டத்துல இருக்கிறத வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த தடவ இத வந்து சரி, மாற்றம் பண்ணி மட்டும் பாருங்க. மத்தபடிக்கு சரிங்க. எல்லாமே சிறப்பு. ஆ நன்றி, வேற ஏதாவது நன்றிங்க. கேள்விகள் இருந்தாலும், இல்ல நீங்க செய்யும்போது உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு நீங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். அது ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. சரிங்க. அதுதான் நம்ம இட்லி பொடி செய்றப்ப நானு நேத்திக்கு அதாவது போன வாரம் சொல்றப்ப என்ன ஆச்சு, பச்சையாவே வேக வச்சது போட்டோம். நம்ம போட்டா நல்லாருக்கும். அது ஒரு மாரி தொக்கு மாதிரி இருக்கும்ன்ட்டு. இப்ப நான் வந்து நேத்திக்கு ஜலிக்கிறப்ப ஒரு யோசனை வந்தது. சரி நம்ம கொர கொரன்னு இருக்கே, நம்ம உளுத்தம் பொடி மாதிரி இட்லி பொடி இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போமேன்னு இன்னைக்கு திடீர்னு ஒரு ஐடியால தான் இத செஞ்சேன். நான் மாத்துனேன் அது. அது அது மட்டும் என்னோட இப்ப புது ஐடியா தான் இது. இந்த இட்லி சிறப்பு, பொடி சிறப்பு, பண்ணது. சிறப்பு. வேர்க்கடல போட்டு போன வாரி சொன்னது வந்து பச்சையாவே அதாவது வேக வச்சத அப்படியே போட்டு செய்யலாம்னு நெனச்சேன். ஆ இந்த வாட்டி வந்து அ மிளகா போட்டு, உப்பு போட்டு, புளி, மிளகா, அ உலர் பொடி. வேர்க்கடல, எள்ளு. ஆ ஆ அத இது போட்டு செம்ம இட்லி பொடி டேஸ்ட் இருக்கும். அதாவது துருவல் மாதிரி அந்த பொடி பொடியா இருக்கும்ல. இப்ப எண்ணெய் ஊத்தி சாப்பிடுற மாதிரி அத வச்சு சாப்பிடுற மாதிரி. செஞ்சுட்டேன். இது ஆ வந்து சிறப்பு. நானே செஞ்சு வச்சிருக்கேன் இது. உப்பு செம. போட்டு அரைச்சிருக்கு. சிறப்பு. குழந்தைங்களுக்கு வந்து எப்படியோ அந்த இட்லி பொடி ஏன்னா இட்லி பொடி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா. அப்படின்னும்போது நல்லா சிறப்பான விஷயம்மா. மகிழ்ச்சி. அது அது என்ன நன்றி, லட்டாமா அது? நன்றி. இது லட்டுங்கய்யா இது. ம். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. சூப்பர், சூப்பர். சரி, நன்றிங்கம்மா. எல்லாமே சிறப்பு. நன்றி, நன்றி. நீங்களா மேடம்? சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் மேடம். சிறப்பா செஞ்சிருக்காங்களா? எப்படி? ரொம்ப சிறப்பா இருக்கு சார். அதாவது அ முக்கியமா வந்து உணவு அந்த ரெசிபி நம்ம குடுக்குறது வந்து போன முறை சொன்ன மாரி தான். அந்த ரெசிபிய நான் சும்மா ஃபாலோ பண்ணி அந்த உணவு முறை உணவு வந்து நான் செய்றேன்றத தாண்டி, ஆ குறிப்பா வந்து அந்த சேர்மானங்கள் எதோட எது சேர்த்தா சரியா இருக்கும், எதோட எது சேர்க்கணும் அப்படிங்கிற புரிதல். ஆ அதே மாதிரி வந்து அ ம் அ ஆ எப்படி சொல்றது? இப்போ இந்த இந்த இப்ப ப ப நான் பதநீர் சேர்க்கிறேன் அப்படின்னா, பதநீர வந்து நான் ரொம்பவும் புளிக்க விட்டுறக்கூடாது. இப்படிங்கான சின்ன சின்ன புரிதல்கள் நம்ம இருந்தாவே, நம்மளே வந்து நம்ம வீட்ல வந்து நெறைய உணவுகள வந்து நெறைய மாற்றங்கள் பண்ணி, சரியானதாவும், சத்தானதாவும் குடுக்கலாம். அந்த வகையில அந்த புரிதல் வந்து சரியா போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற நிறைவு இன்னைக்கு எனக்கு. முக்கியமா அததான் சொல்லுவேன் நானு. நான் கௌரி அம்மா கிட்ட கௌரி அம்மா வந்து அததான் செஞ்சிருக்காங்க. அதாவது ரெசிபியா இல்லாம, அந்த 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 உணவோட தேர்மானங்கள பற்றிய புரிதல், செய்முறை விளக்கங்கள். இது எல்லாத்தையுமே வந்து அவங்க உள்வாங்குனதுனால தான் வந்து, அவங்கனால வந்து இவ்வளவு தூரம் செய்ய முடிஞ்சது. ரொம்ப முக்கியமா சொல்றது என்னன்னா, ஆ எ எல்லாரும் செயல்முறை விளக்கமா குடுத்து, அது எப்படி செய்யணுன்ற வீடியோ பார்த்து, அப்படியெல்லாம் குடுத்துமே நமக்கு ஒரு சில நேரம் சரியா வராது. ஆனா, இது வந்து இந்த 1 வருட காலமாவே வந்து, ஒரு 20 நிமிடம் நம்ம சொல்றத வச்சு, அவங்க இவ்வளவு தூரம் செய்யறாங்க அப்படின்னும்போது, உண்மையிலேயே வந்து ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் சொல்றது தான். நம்ம ஒரு ரெசிபி பார்க்குறோம், இல்ல ஒரு உணவு முறை பார்க்குறோம் அப்படின்னா, அதுல வந்து சேர்மானங்களுடைய அளவு எவ்வளவு? அத ஏன் அந்த அளவுக்கு போடுறாங்க? அப்படிங்கிற அந்த புரிதலோட நம்ம செய்யும் அந்த அந்த புரிதல தான் நம்ம கத்துக்கணும் முதல்ல. இத நம்ம கத்துக்கிட்டானா, நம்ம எத வேணாலும் சமைக்கலாம்.
உணவு சமைக்கிறது வந்து பெண்களுக்கான வேலை மட்டும் கிடையாது. இதுல குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அதுல இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்ப எல்லாரும் சேர்ந்து அத தனக்கான உணவ வந்து நம்ம தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. சிறப்புங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. மீட் பண்ணுங்கம்மா. கௌரி அம்மா மீட் ஆயிடுச்சு. அடிக்கடி மீட் நன்றி, ஆகுது. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நீங்க சொன்ன விதம் தான் அதுல எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுச்சு. அடுத்தடுத்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. 1 இது 2, 3ன்னு அப்படி போயிட்டே இருக்கு வாரங்கள். சரி நம்ம முதல்ல பார்த்துட்டே இருக்குமே, நம்ம ஒரு நாளாவது ட்ரை பண்ணுவோம். எத ட்ரை பண்றோம். சரி இது கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். ஏன்னா, அதுல இன்னும் இன்னும் கொஞ்சம் நம்ம தேடல் பண்ண பண்ண, ஓ! இவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம சும்மா இருக்கோமே, அது செஞ்சு தான் பசங்களுக்கும் நல்லா இருக்குமேன்னு தான் இந்த முக்கியமா அதுல இருக்க சத்து தான் நமக்கு தேவைப்படுது. வெறுமே சாப்பிட்டா அதுல என்ன இருக்கும்? நம்ப மாத்தி, மாத்தி செஞ்சு, செஞ்சு சாப்பிட்டா தானே எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வேக வச்சு சாப்பிடுறதுல ஒரு இது இல்லைன்னு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு நெறைய விஷயங்கள். அதுவும் ஒடியல் மாவு தான் இதுல ஸ்பெஷல். ரொம்ப நல்லா இருக்கு. அது இப்ப அரைச்சு வச்சுட்டேன். அது எல்லாத்துலயும் கலந்துப்பேன் நானு. இந்த மாரி. சிறப்பு. மிக சிறப்பு. ஏன்னா, இப்ப வந்து ஒடியலுக்கான புரிதல், பனை சார்ந்த உணவுகளுக்கான புரிதல் நெறையவே ஆமா. மக்களிடம் இருக்குது. ஆ நெறைய கண்டிப்பா. பேர் அத பயன்படுத்துறத பார்த்துருக்கேன். இப்ப ஆனா நெறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அ இது வந்து நம்ம அவசரமா ஓடுற உலகம் தான். இது அ வே வேலைப்பளு இருக்குது, நம்ம வாழ்வியல் முறை இருக்குது, எல்லாத்தையும் தேடி நம்ம ஓடுறோம். ஓடுறத தாண்டி ஒரு இடத்துல நிதானிச்சு, அ உணவின் முறையும், உணவின் பக்குவங்களும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம அத எடுத்துட்டு போறது தான். அந்த வகையில பனை சார்ந்த உணவுகள், ஆ பாரம்பரிய உணவு முறைகள் இடம்பெற்றிருக்கிறதுன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தருது. நன்றி சார். நன்றி, நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. சிறப்புங்கம்மா. சந்தோஷம். அதாவது பூரிப்படைகிறதுல சந்தோஷம் என்பது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலச்சக்கரத்தின் அதாவது இன்னைக்கு வந்து பெரிய ஆசிரியர்கள் வந்து உருவாகி, அது வந்து ஒவ்வொன்னும் முத்து முத்துக்களாய் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த அளவுக்கு ஆமாங்க. வந்து நமக்கு சிறப்பா இருக்கு. சந்தோஷம். நானும் இன்னைக்கு கொஞ்சம் காலைல கொஞ்சம் சில விஷயங்கள் பார்க்க முடியல. நான் கொஞ்சம் கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துட்டேன். டிராவல்ல இருந்ததுனால என்னால சில விஷயங்கள் பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு 2 பேருமே சிறப்பா செஞ்சாங்க. நம்ம விஜிலா அம்மாவும் சரி, கௌரி அம்மாவும் சரி சிறப்பா செஞ்சாங்க. அத வந்து இன்னைக்கு அகிலா மேடமும் அத இருந்து தன்னுடைய டிஷ்ஷ வந்து எந்த அளவுக்கு வந்து செய்றாங்க அப்படின்னு நேரடியா பார்க்கல அவங்களுக்கும் அந்த பெரிய ஒரு ஆனந்தம் கிடைக்குது அப்படிங்கறதுல ஏன்னா கற்றுக் கொடுத்த விஷயங்களை வந்து பூரிப்பா நம்ம செய்யக்குள்ள அவங்களுக்கு வந்து அதை விட எல்லை தாண்டி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து இன்னைக்கு நிறுவனம் ஆயிருக்கு அப்படிங்கறதுல கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள் தான். வாழ்த்துக்கள். சிறப்பான நிகழ்வை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அகிலா மேடம் அவர்களுக்கும் அந்த புரிதல் ஏற்படுத்துறது தான் பெரிய விஷயம். அந்த புரிதலை ஏற்படுத்தி நமக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்துல நான் வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிங்க. தெரிவிக்கிறேன். ஆமா. நன்றி மேடம். வாழ்த்துக்கள். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. அதே போன்று தொடர்ச்சியாக நம்ம நிகழ்வுல வந்து பல்வேறு ஆசான்கள், ஆசிரியர்கள் உருவாகிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே போன்று இன்னும் பல ஆசிரியர்கள் உருவாகணும். உங்கள்ட்ட திறமை இருக்கு. திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உங்கள்ட்ட நெருங்கிட்டு இருக்கு. அதை பயன்படுத்தக்கூடிய பொறுப்பு மட்டும் உங்க கையில இருக்கு. அதனால எல்லாருமே பயன்படுத்திங்க. நிறைய பேர் வந்து இந்த குழுல வந்து ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஒரு என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது நினைக்க உள்ளதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அந்த பயங்கிற ஒரு உணர்வை வாயால சொல்லணும். அந்த பயத்தையும் போக்குற ஒரு சக்தியா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அது எல்லாருமே இந்த நேரத்துல உணரணும். ஏன்னா எடுக்கிறதுக்குள்ள இன்னைக்கு கௌரி அம்மாலாம் முன் வந்து நான் எடுக்கிறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்கைகள் நமக்கு கொடுக்குற மாதிரி எல்லாருமே முன் வரணும். இந்த நிகழ்வுல வந்து எங்களுக்கு இந்த நிகழ்வை கொடுத்தவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கறது எங்களுக்கு பெருமையா இருக்கு. நான் பயிற்சி செய்யறேன், இது மாதிரி பொருட்கள் செய்யறேன், இது மாதிரி வந்து அக்குப்பஞ்சர், பர்மம் என்னென்னமோ இருக்குது. எல்லாத்தையும் நமக்கு திரும்ப கத்துக் கொடுக்குற ஒரு ஆசிரியரா நாங்களும் உயர்றோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக்கலாம். எல்லாருமே பயன்படுத்தி மற்றவர்களுக்கு இந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த காலச்சக்கரம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்ப ஒவ்வொரு நிகழ்வையும் நினைக்கக்குள்ள நமக்கு வந்து ஒவ்வொரு ஆசான்களும் பெருமைப்படுற அளவுக்கு நம்ம நிகழ்த்தி காட்டோம். அதுதான் பெருமை. ஆசான்கள் பெருமைப்படுறாங்கன்னே அது என்னைக்குமே அதாவது குருவுக்கு நாம் எனக்கு செலுத்தும் நன்றி கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இன்னைக்கு காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து எல்லாருமே சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து அந்த எந்த அளவுக்கு ஒரு குரு வந்து நமக்கு நம்ம மேல ஒரு அந்யோன்யம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நம்ம மேல ஒரு கருணை காட்டுவாங்க. கண்டிப்பாக அந்த
இறையாற்றலும் பிரபஞ்ச ஆற்றலும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு ஆசான்கள் நிறைவடைகிற அளவுக்கு நம்ம நிகழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கவங்க ஊர்ல எல்லாருக்கும் பெரிய ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் தான். அதாவது சிறப்பான நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த நேரத்துல அனைவரும் தொடர்ந்து நிகழ்வுல கலந்துக்கிறவங்க தங்களுடைய அனைத்து விதமான பயிற்சிகளையும் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்வுல வந்து நீங்களும் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய இது எதிர்பார்ப்பை காத்து கொண்டிருக்கிறோம். எனவே அது நிறைவேற்றுவீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த இன்றைய ஆசிரியர் விஜிலாமையார் அவர்களுக்கும், அதே போன்று இன்றைய பணி சார்ந்த பொருட்களை சிறப்பாக நமக்கு செய்து காட்டிய என்பதை விட அனைவருக்கும் ஒரு இன்னைக்கு காலையிலேயே பசியை தூண்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு பசியை தூண்டி அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டி எல்லாருக்கும் ஒரு ஆவலையும் ஏற்படுத்தி கொடுத்த கௌரி அம்மா அவர்களுக்கும் அது நிறைவேற்றுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா நேரடி நிகழ்ச்சி இது வந்து பெரிய ஒரு கிஃப்ட். நிறைவேற்றுறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் பொறுத்துங்கன்னு சொல்லலைல, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க, நான் அந்த டிஷ்ஷை உங்களுக்கு நேரடியாக செஞ்சு எல்லாருக்கும் தர்றேன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சிறப்பாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வாரம் அவர்கள் கையால் அவர்கள் செய்த நம்ம அந்த பனை சம்பந்தமான அனைத்து பொருட்களையும் நம்ம சாப்பிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறோம். சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்வை சிறப்பித்து கொடுத்த கௌரி அம்மா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருவரும் இன்றைய சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தினாங்க. இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வேறு இந்த பணையை சார்ந்து ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். நம்ம ரவிசுந்தர் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து தெரியுது ரவிசுந்தர் ஐயா தான் எப்பொழுதும் வீட்டுல வேலை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். நமஸ்காரம். 1000வது நாள் விழாவிலே நமக்கெல்லாம் விருந்து படைக்க இருக்கின்ற கௌரி அம்மாவுக்கு நன்றி. சான்சேல்ல விகிலாமா, சான்சேல்ல உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்குது. அருமையா பண்ணிட்டீங்க. இன்னைக்கு யோகா வந்து சிறப்பு. எல்லாம் ஓய்வு கொடுத்து கரெக்டா ஓய்வு கொடுத்து பண்றதுதான் யோகாவுடைய சிறப்பு. அந்த மூச்சை வந்து ஓய்வு கொடுத்து பண்ணணும். அப்பதான் அந்த அடுத்த இது செயல்படும். அதனால அந்த ஓய்வை கரெக்டா கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துமா. விகிலாமா சான்சேல்ல சரிம்மா. அதிகமா ஐயா சொன்ன மாதிரி எல்லாரையும் பசி தூண்டு. காலையிலே நேற்றுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தாங்க காபி சாப்பிட. காலைல 6:30 மணிக்கு வந்து இட்லி கேட்கறான் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி காலம்புற நீங்க 6 மணிக்கு எல்லா டிஷ்ஷையும் கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு பசியை தூண்டிட்டீங்க. போன வாரமே செய்யணும் இல்லையா? அது இந்த வாரமா செய்யலமேட்டு எல்லாமே ரெடி பண்ணையா கொஞ்சம். கண்டிப்பா சிறப்புமா. அருமையா இருந்தது. எல்லா ஆசன் இப்ப சகலகெல்லாம் வள்ளி ஆயிட்டீங்க நீங்க. இல்லங்கய்யா, அப்படிலாம் இல்லங்கய்யா. தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. அந்த அளவுக்கு அவங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா காலைச்சக்கத்துல. நம்ம வார